ரீசெண்டாக ஒரு ஃபாலோவர் அக்யூமுலேஷன் ஜோனை ஒரு ஸ்டாக்கில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு ஸ்டாக்கில் அக்யூமுலேஷன் ஜோனை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம பெல்லோட வீக்லி சார்ட்டில் இருக்கோம். நல்ல ஒரு பெரிய ரேலி போயிட்டு ஸ்டாக் ஒரு சின்ன ஃபால் வந்து அக்யூமுலேஷன் பண்ணி திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி ஆல் டைம் ஹைக்கு போச்சு. இப்போ ஸ்டாக் ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கில் அக்யூமுலேஷன் ஜோனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் நம்பர் 1 நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம். ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட லைன் சார்ட்டுக்கு போகிறது. அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறது. நம்ம 2 ஜோனை மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஸ்டாக் இப்போ ஃபாலோ ஆச்சுன்னா ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்குக்கு அக்யூமுலேஷன் ஜோன் இந்த லெவல் தான். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டெப் நம்பர் 3 திரும்பவும் கேண்டில் சார்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபிபனாக்கி டூல் எடுத்துக்கலாம். ஃபிபனாக்கி டூல் எடுத்துகிட்டு இந்த லோவையும் இந்த ஹையையும் மார்க் பண்ணுங்கள். இப்போது ஃபிபனாக்கியும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க ப்ரீவியஸாக அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு 0.618 முக்கியமான டிமாண்ட் ஜோன், விச் இஸ் கோல்டன் ரேஷியோ. அது மட்டும் இல்லாமல் மார்க் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் ஜோன் 0.5 பக்கத்தில் இருக்க 336. ஸோ இந்த 2 ஜோன் தான் நம்மளுக்கு முக்கியமான அக்யூமுலேஷன் ஜோன் இந்த ஸ்டாக்குக்கு. இப்போ நம்ம பெல்லோட ஃபண்டமெண்டல் வேல்யூஸும் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ரேஷியோஸ் க்ரீனில் இருக்குது, விச் இஸ் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ ஸ்டாக்கோட கம்மியாக இருக்குது, புக் வேல்யூ கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 13 இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேக்டர். கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இது எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மெத்தட் அக்யூமுலேஷன் ஜோன் மார்க் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இது மூலம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சிம்பிளான மெத்தட். அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணாமல் போயிடாதீங்க.